வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான லொகேஷன் ஈஸ்ட் தாம்பரம் கார்டால தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கார்டால இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறவங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா DRA ஹோம்ஸ். இவங்களோட DRA க்ளோவர் ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா IGBCனுடைய ப்ரீ கோல்டு சர்டிஃபிகேட் ப்ராஜெக்ட்டுங்க. IGBCனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சிலினுடைய ப்ரீ கோல்டு சர்டிஃபிகேட் வாங்கப்பட்ட இது ஒரு ப்ராஜெக்ட். அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு மாடல் ஹவுஸ் காமிக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சில் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஈஸ்ட் தாம்பரம் சேலையூரில் இருக்குங்க. தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கார்டாவில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸில் இருந்து ஜஸ்ட் 350 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸில் நீங்கள் லெஃப்ட் திரும்பின உடனே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, பாரத் மெடிக்கல் காலேஜ், அந்த மெடிக்கல் காலேஜ்லேருந்து பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், லா காலேஜ் வரும்போது அந்த லா காலேஜுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. அந்த லெஃப்ட் எடுத்து ஒரே ரோடு தான், நீங்கள் எங்கேயுமே திரும்ப தேவையில்லை. ரோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி கொடி வச்சு இந்த போர்டு வச்சு நீங்கள் பார்க்க முடியும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா DRA க்ளோவர் ப்ராஜெக்ட். இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். OMR ஐடியும் சரி, நம்ம பெருங்குளத்தூர் ஐடியும் சரி. நம்ம பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே இருக்கு இல்லையா, அந்த கேட்வேக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள் பெருங்குளத்தூரில், இப்போ கூட திறந்துருக்காங்க இல்லையா. அந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோடு வரைக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடியது தான் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ரோட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், சேலையூர், மாடம்பாக்கம், திருவஞ்சேரி இந்த டெவலப்பான காரிடார் இருக்குது. இதே க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரோட்லேயும் வரும். அந்த ரோடு வரைக்கும் இப்போ கவர்மெண்ட் சைடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு பெருங்குளத்தூருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். OMR ஐடியை வச்சு தான் ஈஸ்ட் தாம்பரமே டெவலப் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே இருக்கு இல்லையா, அதை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட். சவுத்துக்கு போயிட்டு வருவீங்க, சவுத் தமிழ்நாடு அடிக்கடி போயிட்டு வரதுக்கும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, லிடியா ஸ்கூல் இருக்குது, SSM ஸ்கூல் இருக்குது, ஃபிட்ஜி ஸ்கூல் இருக்குது, KV1 இருக்குது, KV2 இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது, பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, GKM இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது, MCC இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2.4 ஏக்கர்ஸ், 217 யூனிட்ஸ் இங்கே வரப்போகுது. 2 BHK 3 BHK. இங்கே எப்படி வீடு வரப்போகுது அப்படின்றத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வந்து அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு புக் பண்ணுறதுனால முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கும் போதே நீங்கள் ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் பார்ப்பீங்க. கம்மி ரேட்லேயே நீங்கள் வீடு வாங்கிக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச லொக்கேஷனில் வீடு வாங்க முடியும். இதே ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் குடுவாஞ்சேரி போய் வாங்குவீங்க இல்லையா, அதை நான் மீன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா CMD அண்ட் ரெராப்ரூட் ப்ராஜெக்ட்டுங்க. ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மாடல் ஹவுஸை பார்த்து முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க நீங்கள் பொறுமை இழந்துருவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் தான், பேலன்ஸ் எந்த மெயின் டோர் ஃபேஸிங்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக காரிடார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 feet 5 feet விட்டாலே போதும், நாங்கள் 6 feet வரைக்கும் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க DRA ஹோம்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு மெயின் டோரும் ஆப்போசிட்டில் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பிளான் பார்த்துருந்தேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1334 ஸ்கொயர் ஃபீட் சேலபிள் ஏரியாவோடு இருக்கக்கூடிய 3 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 BHKவும் அவைலபிள் இருக்குது, 2 BHK 2 டாய்லெட், 3 BHK 2 டாய்லெட்டும் அவைலபிள் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ், இந்த விண்டோஸ், இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இந்த சோஃபா, இந்த டைனிங், இந்த டிவி யூனிட் மட்டும் இருக்காது, ஆக்சுவல் யூனிட்டாக தான் சேல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது மாடல் ஹவுஸ். இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அடிஷ்னல் தான், உங்களோட கனவு வீட்டுக்கு நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும். நீங்கள் இந்த வீடை வாங்கினதுக்கப்புறம் இந்த சோஃபா, இந்த டைனிங் போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு லிவிங் ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்றத காட்டுற விதமாக தான் இந்த வீடை இப்போ நான் உங்களுக்கு ஹோம் டூர் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். எல்லாருமே மாடல் ஹவுஸ் காமிப்பாங்க. இன்னொன்று அவங்க சொல்லியிருந்தது, அதனால தான் இந்த 2 அடிக்கு 2 அடி டைல் சொல்லியிருந்தேன், அந்த விண்டோ சொல்லியிருந்தேன். இங்கே நீங்கள் பார்க்குறதே நாங்கள் கொடுப்போம், மாடல் ஹவுஸில் ஒன்று வீட்டில் ஒன்று அப்படின்னு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு DRA ஹோம்ஸ் கிளைம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா IGBC கவுன்சிலினுடைய ப்ரீ கோல்டு சர்டிஃபிகேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்னா இதுதான் கரெக்டான இடம். அதனால தான் நான் உள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதனால் இங்கே வந்து பேசினேன்னு சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரியும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பெயிண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, பெயிண்ட் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல்ஸ் ரொம்ப ஆட் பண்ணாமல் இருக்கக்கூடிய பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெயிண்ட்டை பற்றி நம்ம பேசியாச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஃப்ரேம் பார்த்துடலாம். இந்த டோர் ஃப்ரேம்காக கட் பண்ணக்கூடிய வுட்ஸ் எல்லாத்துலேயுமே, அதாவது ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு ட்ரீ பிளான் பண்ணிடுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டோடு இருக்கக்கூடிய
கம்பெனியில் தான் வந்து நாங்கள் வுட்ஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த லிவிங்கோட சைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 15 அடிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அடி 2 இன்ச்சஸ். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குது. வரமாட்டேங்குது, தள்ள தெம்பில்லை, அவ்வளோதான். பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க, வித் கிளாஸோடு இருக்குது. நல்லா டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 1 போட்டிருக்கிறாங்க. ஸ்பேசர் இருக்குது, நல்லா க்ரிப்பாக இருக்குங்க டைல்ஸு, சொரன்னு இருக்குது. ஆக்சுவலாக அந்த யூபிவிசி டோர் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசோலியோட கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூவி ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் அந்த வெயில் டேரெக்டாக அடிக்கும் போது உள்ளே வரக்கூடிய டெம்பரேச்சர் கம்மியாகும். அதனால் ஏசி கம்மியாகும்னாலே போதும், பவர் கன்சப்ஷன், பவர் சேவிங் உங்களுக்கு பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிபிசி கீழே வருது. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிச்சன் பார்த்த உடனே பிடிக்கும். இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 9 அடிங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இந்த மாதிரி கீழே கொடுத்துட்றாங்க. நல்ல ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது, வித் கிரில்லோட இருக்குது, கொசு வலையோடு இருக்குது. ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூவி ப்ரொடெக்ஷனோட இருக்கும், கொசு வலையோடு இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்னி வச்சுக்கலாம், ஹப் வச்சுக்கலாம். இந்த டைனிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 12 அடிங்க, 11 ஃபீட் கிராஸ் 12 ஃபீட். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ நீங்கள் பார்க்க முடியும், ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, கொசு வலையோடவும் இருக்குது, யூவி ப்ரொடக்ஷனோட இருக்குது, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஹவுஸ். நீங்கள் கார்ட் போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். கபோர்ட்ஸ்குள்ள ஸ்பேஸ்லாம் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். இந்த அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துருங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்ட் தான் சொன்னாங்க. கிளாசெட், வாஷ் பேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீலிங் வரைக்கும் வாட்டேஜ் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. கிளாசெட்டும் ஜாகுவார் பிராண்ட் தான். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி 10 இன்ச்சுக்கு 4 அடி 7 இன்ச். தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டு டப்போடு இருக்கக்கூடிய டிசைன். இந்த டிசைன்லாம் ரேட் அதிகங்க. நல்லா பெரிய ஜாகுவார் பிராண்ட் வாஷ் பேஷன். ஆக்சுவலாக இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் சூப்பராக இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வாட்டி ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, 2015ம் சரி 21ம் சரி, அந்த டைமில் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளட் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஏரியா எனக்கு ரொம்ப ஃபெமிலியராகவே தெரியுங்க. இந்த மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 12 அடிங்க. இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஏசி மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். லாக் போட்டு வச்சுக்கோங்க. செல்ஃப்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 11 அடிங்க. கிட்ஸ் பெட்ரூமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று தான் உங்களுக்கு காமிக்க வேண்டியது இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்குங்க. காமன் பாத் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி 7 இன்ச்சுக்கு 8 அடி 11 இன்ச்சுங்க. நல்ல டீசெண்டான சைஸில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் தான். கிளாசெட்லேருந்து, வாஷ் பேஷன்லேருந்து, டேப்ஸ்லேருந்து, வால் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 வால் மிக்ஸ். சிஎம்டி அண்ட் ரடாப்ரோ ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5,999 rupees கோட் பண்ணியிருக்காங்க டிஆர்ஏ ஹோம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷனல் சார்ஜஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத உங்களுக்கு டிஆர்ஏ ஹோம்ஸ் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதை விட பெட்டர் லொக்கேஷன், லைஃப் ஸ்டைல், ப்ரைஸ் நெவர் உங்களுக்கு வேறு எந்த லொக்கேஷனுமே கிடையாது.